ता हत जन करी दे ता जन करी केट तक दे குருவும் நானும் நுண்கலை சங்கமம். வணக்கம் நேர்களே, குருவும் நானும் நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். குருவும் நானும் நிகழ்ச்சியில் நுண்கலைகள் சங்கமிக்கும் பல குருமாரையும் அவர்களுடைய சிஷ்யர்களையும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அவர்களுடைய அரங்க பிரவேசம் மற்றது கலையினுடைய அனுபவம் தொடர்பாக தங்களுடைய அனுபவங்களை, சுவாரஸ்யமான அனுபவங்களை, கலை அம்சங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். மிகவும் சந்தோஷமான விடயம். கலைஞர்களோடு இருப்பதும் கலைகளோடு வாழ்வதும் மிகவும் ஒரு மனதுக்கு சுகமான, இதமான, ஒரு வித்தியாசமான விடயமாகவே இருப்பதை நாங்கள் எங்களுடைய கலை வாழ்க்கையில் கலையை தெரிந்தவர்கள், உணர்ந்தவர்கள், ரசித்தவர்கள் அதை நிச்சயம் அறிந்திருப்பீர்கள். இன்று நாங்கள் குருவும் நானும் நிகழ்ச்சியில் பரதக்கலை சார்ந்த குருவையும் அவருடைய சிஷ்யரையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். உண்மையில் இந்த ஆட கலையை தெரிந்து கொண்டவர்கள், தெரியக்கூடியவர்கள் மிகவும் வரம் பெற்றவர்கள் என்று பொதுவாக சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் ஆடவே வராது. அது ஒரு யோகம். மனதை ஒருநிலைப்படுத்தி தாளக்கட்டுக்கேற்ப கை விரல்களால், உடல் அசைவுகளால் தாளம் முத்திர பொருளை உணர்த்தி கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி அந்த நவரசங்களை தெளிவாக எடுத்து காட்டும் விதமாக கொள்வதுதான் பரதக்கலையாக கொள்ளலாம். அந்த கலையை கனமான ஒரு பொருளாக, கனமான ஒரு கற்கை நெறியாக கொண்டு அதை ரசிகர்களை ரசிக்கும்படியில் உணர்த்தும் அந்த அற்புத கலையை கற்க ஆட கிடைத்தவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த கலையை இந்த புலம்பெயர் சூழ்வாழலில் கூட எத்தனையோ குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள், பெண்கள் என்று எல்லோரும் பகிர்ந்து கொண்டிருக்கும் அதே வேளை ஆண்களும் கூட அதை தங்களுடைய கலையாக விரும்பி கற்று அந்த கலையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய இன்றைய குருவும் நானும் நிகழ்ச்சிக்கு விசேடமாக வருகை தந்திருக்கின்றார்கள் நாட்டிய கலைமணி எஸ். பிரதீஷ்குமார் குருவாக கொண்டு அவருடைய சிஷ்யை பிரேமினி பிரேம்ராஜா அவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அவர்களுடைய அரங்க பிரவேசம், கலை அனுபவம் வித்தியாசமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். உங்களையும் அவர்களுடைய அனுபவத்தோடு பகிர்ந்து கொள்ள அழைத்துக் கொண்டு அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். இருவருக்கும் அன்பு வணக்கங்கள். குருவும் நானும் நிகழ்ச்சியில் உங்களை காண்பது சந்தோஷமாக இருக்கின்றது. பிரேமினிய பிரதீஷ்குமார் உங்களுடைய குருவாக கொண்டு, பிரேமினி உங்களை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. ஜோடி நம்பர் 1 பிரபல்யமாக உங்களுடைய நாட்டியத்தை நிரூபித்திருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த ரிதம், உங்களுடைய உடலுக்குள் உள்ள அந்த ரிதத்தை வெளிப்படையாக வெளிப்படுத்தியிருப்ப சந்தோஷம். குருவோடு பார்க்கும் பொழுது இன்று எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கின்றது. பிரேமினி பரதக்கலையை அரங்க பிரவேசம் செய்து வந்திருக்கிறீர்கள் என்பது சந்தோஷமாக இருக்கின்றது. குரு, நீங்கள் சொல்லுங்கள், பிரேமினியை எப்படி அடையாளம் கண்டு கொண்டீங்க? பிரேமினியை நான் உண்மையாக அடையாளம் கண்டது வந்து இவட டான்ஸை நான் பார்த்தேன். அப்போ பார்த்துருக்கிறப்பவே எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, இலங்கையில் இருக்கிற ஒரு பிள்ளை வந்து இந்தியாவில் போய் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இலங்கையில் இருக்கிற ஒரு பிள்ளை போய் இந்தியாவில் அவ்வளோ ஒரு போட்டியில் ஒரு பிரபல்யமான ஒரு சேனலில் போய் போட்டியிட்டு
அதில் போட்டியிடுறதே ஒரு பெரிய விஷயம். அதில் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் எனக்கு சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. அப்போ அதிலிருந்தே நான் இவட இலங்கையாளன்ற ரீதியில் நான் அதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தேன். பிறகு இவ தான் டைட்டில் வின் பண்ணாங்க. அப்போ ஃபீமேல் டான்ஸர் டைட்டிலும் அது ஜோடி நம்பர் 1 டைட்டிலும் வின் பண்ணாங்க. உண்மையில் நான் இவைய வருஷம் நான் இந்த கௌரவிக்கிற ஷோ செய்துட்டு இருக்கிறேன்னா, அப்போ அந்த சமயத்தில் இவைய கௌரவிக்கணும். அந்த இலங்கையிலிருந்து ஒரு பிள்ளை போய் இந்தியாவில் அந்த இதை டான்ஸில் வின் பண்ணிட்டு வந்தது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நான் அங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கௌரவிக்கணுமன்றது என்னோட ஆசை. அப்போ என்னோட ஷோவுக்கு இவைய கௌரவிக்கிறதுக்கு நான் அழைப்பதற்காக இவருடைய வீட்டுக்கு நான் சென்றிருந்த நேரம் தொடர்ந்து உங்களை குருவாக அவர் கொண்டிருக்கின்றார். ஆமாம், அவருக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி அவர் தெரியாது நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர், என்னோட எந்த விடயமும் அவைக்கு தெரிந்திருக்கவில்லை. நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பின்னாடி என்னோட கலந்துரையாடிய பின்னர் அவர் சொன்னார், உங்களிடம் நான் கண்டிப்பாக நடனம் பயில வேண்டும் அப்படி என்று சொல்லி என்னுடனே வந்திருந்து குருகுலமாக இருந்து என்னோட அங்களுடைய வீட்டிலிருந்து இந்த நடனத்தை பூரணமாக பயிற்சியினை பெற்று அதன் பின் அரங்கேறினார். மிகவும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கிறது. குருகுலம் என்ற முறையை கையாள்வது இந்த புலம்பெயர் சூழல் என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு கடினமான விஷயம். எப்படி நீங்கள் பிரேமினியை முழுமையாக நீங்கள் வடித்தெடுக்க முடிந்ததா அரங்கேற்றம் வரைக்கும்? என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, பிரேமினி நடனத்துக்காகவே பிறந்த ஒரு பெண்மணி மாதிரி. ஏனென்று கேட்டால் அவட உடல் அசைவுகளாக இருக்கட்டும், அல்லது அவட நளினமாக இருக்கட்டும், அவட ஒவ்வொரு செயலுமாக இருக்கட்டும், அல்லது தேடலாக இருக்கட்டும், எல்லா விதமுமே தான் ஒரு நடனத்துக்காகவே பிறந்து வளர்ந்த ஒரு பெண் என்னும் ஒரு தோற்றமும் எண்ணமும் எனக்குள் வந்தது. அதனை வைத்துக்கொண்டு அவரிடம் கேட்டேன், என்ன உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன அப்படின்னு கேட்ட போது தான் நடனத்தில் ஒரு பெரிய ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் அப்படி என்றதில் அவள் உறுதியாக இருந்தாள். அப்போ அவருக்குள்ள வேறு ஏதாவது, அதாவது நடனம் ஒரு பகுதியாக இருந்தாலும் வேறு ஏதாவது ஒரு பாடத்தை வேறு ஒரு பட்டப்படிப்பினை தொடர வேண்டும் எனும் ஆசை அவருக்குள் இருந்ததா என்று கேட்டால், அவர் செய்துட்டு இருக்கிற சமயத்தில் தான் அதை விட்டுக்கொண்டு இந்தியாவுக்கு சென்று நடனத்துக்குள் ஈடுபட்டு திரும்பவும் வந்திருக்கின்றார். பின்னர் வேற ஃபீல்டுக்குள்ள அவள் போறதுன்றது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. அதனால் அவர் நடனத்துக்குள்ளேயே வர வேண்டும் என்று கேட்டார். அப்புறம் என்னுடனே வந்திருந்து பயில வேணும் என்பதற்காக தான் செய்த எல்லா வேலையும் விட்டு என்னுடனே அவரோட ஊருக்கும் எனக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் கிட்டத்தட்ட 3-4 மணி நேர பிரயாணம். அந்த இதை விட்டுட்டு அதுக்கு என்னுடைய குடும்பத்தினர் உதவியாக இருந்தார்கள். எனது அங்களுடைய பாதுகாப்பில் இருந்து அவர் என்னிடம் நடனத்தை பயின்று கொண்டார் முழு நேரமாக. மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. முழுதாக நாட்டியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து அது ஒரு, நீங்கள் சொன்னது போல ஆழமான அவருடைய ஆன்மீகத்துக்குள்ளேயே அந்த நாட்டியம் வந்தது போல இல்லையா பிரேமினி? உங்க குரு உங்களை பற்றி இப்படி எல்லாம் சொல்லியிருக்கார், உண்மையா பொய்யா? நான் சொல்லுவதெல்லாம் உண்மை? எல்லாமே உண்மைதான். எப்படி நீங்க டான்ஸ் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? என்ன உங்களுக்கு டான்ஸ் என்ன உணர்வு வருது? டான்ஸ்ன்னு சொன்னாலே சின்னலேருந்தே எனக்கு டான்ஸ்ன்ற ரொம்ப பிடிக்கும். என்ன கவலைகள் இருந்தாலும் சரி, யோசனைகளோ எது இருந்தாலும் டான்ஸ் ஆடும்போது எல்லாமே மறந்துடுவேன். எல்லாரும் கேட்குறவங்க என்னட்டு ஏன் சிரிச்சு கொண்டே ஆடுறீங்கன்னு சொல்லி, அந்தளவுக்கு மனசில் ஒன்றுமே இருக்காது. இந்த ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் பிறக்கும் போதே ஒரு டேலண்டோடு தான் பிறப்பாங்க இல்லையா? அது மாதிரி எனக்குள்ள டான்ஸ் இருந்திருக்கு. ஓ கண்டிப்பாக. எப்படி குருகுலம் மாதிரி இருந்து நீங்கள் அப்படி குருகுலமாக இருந்து அவர்கிட்ட படிக்கணுமெண்டே அப்படி விரும்பினீங்க? சின்னலேருந்து நடனம் பிடிச்சாலும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அதை முறைப்படி கற்றுக்கிறதுக்கு. அதனால் இப்போ இதே பிரச்சனை நான் வளரும்போதும் இருந்தது. எனக்கும் டான்ஸ் டீச்சருக்கும் டிஸ்டன்ஸ் நிறையன்றதால, ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் நிறையன்றதால என்னால் தொடர்ந்து கற்றுக்க முடியலை. அப்போ இந்த வாய்ப்பை கண்டிப்பாக விடக்கூடாதுன்னு சொன்னதால் எங்களோட அம்மாவும் நல்லா, எங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா ஊக்கப்படுத்தினாங்க. ஸோ அந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கணும் என்றதுக்காண்டியே. மற்றது மாஸ்டருடைய குடும்பம் கூட ரொம்ப நல்லவங்க. ஸோ அவங்களோட இருந்து படிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி மாஸ்டருடைய கற்பித்தல் முறையில் உங்களுக்கு பிடிச்சது என்ன? எப்படி சொல்லி தருவார்? நிறைய சொல்லலாம். அவர் கற்பித்த முறைன்னு சொல்லும்போது நடனம் ஒரு பக்கம் இருக்க, கலாச்சாரம் ஒரு பக்கம் இருக்க, என்னென்ன ரொம்ப வளர்த்து விட்டுருக்கார். நடனத்தில் மட்டும் இல்லை, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தாய் தப்புன்னு கொடுக்குற அட்வைஸையும் விட ஒரு ஆசிரியர், வேற ஒரு சொந்தம் பந்தம் இல்லாத ஒருத்தர் எங்களுக்கு
வழிகாட்டுதல், காட்டுற அக்கறையும் கூட, அதே நேரத்தில் கொடுக்குற மனதைரியம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்படியான குரு அமைந்தால் தான் நீங்கள் எடுத்த அந்த காரியத்தை, நடனத்தை நான் முழுமையாக கற்று முடிக்க வேணும் என்றதற்கு ஒரு இப்படியான ஒரு குரு அமையும் பொழுதுதான் அது இன்னும் உந்து சக்தியாக தள்ளிவிடும் இல்லையா, நீங்கள் வேகமாக அதை கற்று முடிப்பதற்கு. நாங்கள் பல பெண் ஆசிரியர்களை நடனத்தில் பார்த்திருக்கின்றோம். நீங்கள் எப்படி இந்த பரதக்கலையை, நீங்கள் ஒரு ஆணாக இருந்து கொண்டு அந்த பரதக்கலையை கற்கணும் என்ற விருப்பம் உங்களுக்கு எப்படி வந்தது? அது பிரேமினிக்கும் எனக்கும் கொஞ்சம் வித்தியாசம். நான் எனக்குள்ள ஈடுபடணும்ன்ற ஆசை எனக்கு ஆரம்பத்தில் இருக்கையில் அம்மாவுக்கு இதில் கூட ஈடுபாடு இருந்ததால் அம்மாவோட ஆசையை பூர்த்தி செய்யணுன்றதுக்காகத்தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். வந்து பின்னர் இலங்கையில் கல்முனை வெஸ்லி வேதிர பாடசாலையில் நான் நடனத்தை முழுமையாக கற்க தொடங்கினேன். அதில் இந்த தமிழ் தின போட்டி அந்த மாதிரியான போட்டிகளில் பங்கு பெற்றேன்னா நான் போனால் கண்டிப்பாக எப்படியும் ப்ரைஸ் எடுத்துகிட்டு வருவேன்ன்றது டீச்சர்ஸுக்கு தெரியும். அப்போ அவங்க என்ன அதுக்காக பயன்படுத்தினாங்க. அந்த நேரத்தில் என் படிப்பு கொஞ்சம் தளம்பல் நிலையில் இருந்துச்சு. பின்ன அம்மா ஆசைப்பட்டா நான் வந்து இதில் பூரணத்துவம் அடைய வேணும் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி நிர்மலா தம்பிராஜாவிடம் நான் நடனத்தை பயின்ற பின்னர் நேரடியாக அந்த காலத்தில் நான் பயின்ற காலங்களில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடனம் பயின்றால் அது ஒரு பெரிய ஒரு விடயமாக இருந்தது. இலங்கையில் சென்று நடனத்தை பயின்று வருவது ஒரு பெரிய விடயமாக இருந்தது. அப்போ நேரடியாக நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு சென்றேன். அங்கு திருவாளர் கே ராமையா பிள்ளை, அவர் வந்து ஒரு ஆண் நடன கலைஞர், மிகவும் பிரபலியமான ஒருவர். அப்போ அவரிடம் பயில்வது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக இருந்தது. அதன் பின்னர் அவரிடம் பயின்று கொண்டிருக்கிற சமயத்திலேயே உமா தண்டாயுதபாணி அவர்கள், மிகவும் புகழ்பெற்ற ஒரு நடன ஆசிரியருடைய மகள் உமா தண்டாயுதபாணி அவர்கள், அப்போ அவரிடமும் பயிலக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 4 வருடம் பூர்த்தி செய்ததன் பின்னர் நேரடியாக அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் அந்த பட்டம் எடுத்தால்தான் இலங்கையில் வேலை எடுக்க முடியும் அப்படி என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. நான் அங்கு சென்று வேலை செய்வதாக இருந்தால் எனக்கு கண்டிப்பாக இதில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இந்த நாட்டிய கலைமணி பட்டத்தை வைத்துக்கொண்டு நான் அங்கு எதுவும் செய்யக்கூடிய சூழ்நிலை, அதாவது அரசு சார்ந்த திணைக்களங்களில் நான் வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் எனக்கு மிகவும் குறைவாக இருந்தது. நேரடியாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை முடித்துவிட்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் தொடர்ந்து கற்க வேண்டும் என்ற தூண்டுதல் உங்களுக்கு வந்தது. அதாவது நான் நடனத்துக்குள் போய் சேர்ந்தாச்சு, அதை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்ப இனி இதுதான் எனக்கு முடிவு அப்படி என்ற இதுக்குள்ளேயே வந்துட்டு நேரடியாக அண்ணாமலை முடிச்சுட்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் BA பட்டத்தினை முடிச்சேன். அதன் பின்னர் அதே சமயத்தில் மும்பை சர்வதேச திறந்த பல்கலைக்கழகத்தில் சைக்கோதெரபி முதுகலையிலும் பயிற்சியை பெற்றேன். பின்னர் இலங்கை சென்று நுவரெலியா பரிசுத்த டான்ஸ் தெரப்பியா அல்லது சைக்கோதெரபி, அது வந்து எனக்கு எதிர்கால திட்டங்கள் சிலது இருந்தது. அதனால் நான் அதுவும் எனக்கு அவசியமாக இருக்கும் என்பதற்காக, எனக்கு இருந்த சமயத்தை நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் அந்த பயிற்சியையும் பெற்றேன். பின்னர் இலங்கையில் நுவரெலியா பரிசுத்த திருத்துவ மத்திய கல்லூரியில் கடமையாற்றி கொண்டிருந்தேன். பிறகு என்னுடைய மாமனார், என் அம்மா எந்த அளவுக்கு இதில் ஈடுபாடாக இருந்தால் அதை விட ஒரு படி அதிகமாக எனக்கு நான் திருமணம் செய்த பெண்ணுடைய தந்தை, தாய், குடும்பம் இவங்கள் எல்லாருமே எனக்கு மிகவும் உந்து சக்தியாக இருந்தவர்கள். ஆரம்பத்திலிருந்தே இவர்கள் என்னோட மிகவும் ஈடுபாடாக இருந்தவர், குறிப்பாக எனது மாமா. அப்போ அவர் என்னோட வளர்ச்சியிலையும் பெரிய பங்கு எடுத்திருந்தார். இப்போவும் இப்போ பிரேமினியை நான் கொண்டே நான் இப்படி பயில வேணும் என்று சொல்லி சொன்னால் இருக்கட்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி பல வழிகளில் எனக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய 2 ஃபேமிலியும், அதாவது நான் இருந்த என்ன பெற்ற குடும்பமும் சரி, நான் வந்து சேர்ந்த குடும்பமும் சரி, இந்த துறையில் என்னை வளர்த்து விட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கு. வளர்ந்த வீடும் புகுந்த வீடும் நாட்டியத்தில் உங்களை மேல கொண்டு வர வேண்டும் தான் நிற்கிறார். அதுலேயும் என் மாமா வந்து மிகவும் உறுதியாக இருக்கு. மிகவும் சந்தோஷம். ஒரு நல்ல கலைஞருக்கு கலைஞர் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, தங்களுடைய சமூகத்தில் அந்த கலையோடு வீச்சாக பயணம் செய்வதற்கு உண்மையில் குடும்ப ஒத்துழைப்பு, குடும்ப பின்னணி மிகவும் நிச்சயமாக இருக்கணும். கட்டாயம் பிரேமினிக்கும் அந்த இது இருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய ஒரு ஆண் நடன கலைஞராக இருந்து கொண்டு நீங்கள் எதிர்நோக்கும் சவால்கள் என்ன? ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நம்ம அந்த அதாவது நடனத்துறைக்குள்ளே வந்துட்டோம் என்று சொல்லி சொன்னால், அதாவது பரதநாட்டியத்தை நம்ம ஒரு முழு நேர வேலையாகவோ அல்லது முழு நேரமாகவோ நம்ம எடுத்துட்டோம் என்று சொல்லி சொன்னால் அதில் ஒரு உறுதியாக இருக்க வேணும். நம்ம ஒரு உச்சநிலைக்கு போக வேணும். அந்த அறகுறையாக படித்து கொண்டு அந்த மாதிரி இருந்தோம் என்று சொல்லி சொன்னால் நம்மளோட வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு தளம்பல் நிலையில் தான் இருக்கும். ஆகவே தான் நம்ம அந்த படிக்கிற நேரங்களில் சரியான முறையில் தெரிவு செய்து அதுகளை படித்து முடித்து விட்டோம் என்று சொல்லி சொன்னால் அது இலகுவாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இப்ப நடனம் என்று சொல்லி சொன்னால் ஆண்கள் நடனம் ஆடினால் அவர்களுக்கு அந்த பெண்களுடைய நளினம் சுபாவம் அந்த பெண்களுடைய இதுகள் வரும் அப்படி என்றது பொதுவான கருத்து. அப்படி என்று பார்க்க போனால் இப்ப இங்கிலாந்திலும் கூட ஆண்களுக்கு சில பெண்மைத்தனங்கள் இருக்கின்றது. அது இலங்கையிலும் இருக்கின்றது, இந்தியாவிலும் இருக்கின்றது, சகல இடங்களிலும் இருக்கின்றது. டான்ஸால் மட்டும் வந்து அது சில சமயங்களில் சில பேர் அதனை ஈடுபடுகின்றார்கள். அதற்கு நடனம் பயில்பவர்கள் பொறுப்பாயிட முடியாது. அதே நேரம் ஒரு ஆடை, அதாவது ஒரு உடுப்பு போடணும் என்று சொல்லி சொன்னா நம்ம இந்த நடன கலைஞர் என்றால் இப்படித்தான் உடுப்பு போட வேணும் என்ற ஒரு வரையறை இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இன்னும் மற்றவர்களுக்கு இருக்கின்றது. அதெல்லாம் அப்படி அல்ல. அந்த நான் நினைத்தால் நான் நினைத்த உடுப்பை நான் போட வேண்டும், அது எனது ஆசை, நான் போடலாம். அதே சமயம் இப்போ நான் போகிற நேரம் டான்ஸ் மாஸ்டர் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி ட்ரெஸ் பண்ண வேணும், அப்படி அந்த மாதிரியான ஒரு எண்ணம் சிந்தனை இருக்கின்றது. அதுகள் ஒரு சவாலாகவும் இருக்கின்றது. அதெல்லாம் இப்படியான கருத்துக்களை மீறி உங்களுடைய நடனக்கலையில் நீங்கள் தெளிவாக ஊன்றி இருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய பேச்சிலும் உங்களுடைய அனுபவத்திலும் இருக்கிறது. அதுதான் இதுவரை வளர்ந்திருக்கிறீர்கள், நல்ல மாணவியையும் பெற்றிருக்கிறீர்கள். பிரேமினி, உங்களுடைய ஜோடி நம்பர் 1 நீங்கள் உங்களுடைய நடனத்தை நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். அது எல்லோருக்கும் பொதுவாக எல்லோரும் பார்த்திருப்பார்கள். பொதுவாக ஈழத்து பெண்மணி என்று பார்க்கும் பொழுது ஜோடி நம்பரில் எங்களுடைய பெண் நடனம் ஆடுகின்றார் என்று இன்னும் விழிப்பாக பார்த்திருப்பார்கள் இல்லையா? உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டை பார்த்தால் நிறையவே பார்த்திருப்பார்கள் நினைக்கிறேன். எப்படி அந்த அனுபவத்தை பார்க்குறீங்க? அது ஒரு பொக்கிஷம்னு தான் சொல்லணும். ஜோடி நம்பர் 1 தான் நான் முதல் முறையாக நடனத்தை முழுமையாக கற்றுக்கொண்டதும் சரி, ஆடினதும் சரி. கற்றுக்கொள்றதையும் விட உடனடியாக கொரியோகிராஃபி ஒவ்வொரு நாளும் டான்ஸ்லேயே போனதால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வாழ்க்கையில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெரிய ஒரு புண்ணியம்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இப்போ மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிறதும் அரங்கேற்றம் வந்து ஃபுல் ப்ரிப்பரேஷன் அரங்கேற்றம் முடியும் வரைக்கும் முடிஞ்சப்புறம் ஒரு பொக்கிஷமான ஒரு அனுபவம் தான். சந்தோஷம். நீங்கள் பொதுவாக நாங்கள் பிரேமனுடைய அந்த ஜோடி நம்பர் 1 அவர் நடனமானதை பார்த்துருக்கணும். இப்பொழுதெல்லாம் இந்த பரதக்கலையிலும் கூட பல புத்தாக்கங்கள், ஃபியூஷன் சொல்வார்கள் இல்லையா, பல மேலத்தைய நடன அமைப்புகள் இணைத்து செய்வது தொடர்பாக பலர் அதை பற்றி குறைப்பட்டு கொள்கிறார்கள். இன்னும் சில பேரை பார்க்க போனால் சில ஆசிரியர்கள் பரதம் கற்ற தங்களுடைய மாணவர்கள் மேலத்தைய நடனங்களை கேட்பது தொடர்பாக கொஞ்சம் தங்களுடைய விருப்பமின்மையை காட்டுவது பொதுவாக. உங்களை பொறுத்தவரையில் பிரேமினியினுடைய நடனத்தை எப்படி பார்க்குறீங்க பரதத்துக்கு அப்பால்? கண்டிப்பாக நான் பிரேமியை பார்த்து நான் பெருமைப்படுகின்றேன். என்னன்னு சொல்லி சொன்னா பெருமையோடு பொறாமையும் கூட இருக்கலாம். ஏனென்றால் அவைக்கு இருக்கக்கூடிய அந்த தகுதியும் அந்த எல்லாத்துக்கும் வளைந்து கொடுக்கக்கூடிய அந்த உடல் வாகும் அது போன்ற விடயங்கள் எல்லாருக்கும் அமைவதில்லை, அனைவருக்கும் அமைவது மிகவும் குறைவு. அதாவது ஒரு நடனத்தை இந்த நடனத்தை தான் பயில வேண்டும், இந்த நடனத்தை தான் முழுமை அடைய வேண்டும் என்பது அவசியம் இல்லை. எந்த நடனத்தை வேணுமென்றாலும் பயிலலாம், எப்படி வேணுமென்றாலும் பயிர்ந்து கொள்ளலாம். ஆனால் அவர்கள் அதை எந்தெந்த இடத்தில் எந்தெந்த மாதிரி ஆடுறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம அதை அந்த ஒவ்வொன்றையும் தீர்மானிக்க முடியும். இப்போ இவர் சினிமாட்டிக் செய்கிறார் என்று சொன்னால் அது அதற்கென்ற ஒரு மேடை இருக்கும். சினிமா நடனம் ஆடுவதற்கென்று ஒரு மேடை இருக்கும். அந்த மேடையில் சினிமாவை ஆட முடியும். அதே நேரம் பரதநாட்டியத்திற்கென்று ஒரு மேடை இருக்கும். அந்த இடத்தில் பரதநாட்டியத்தை அதாவது நம்மட மரபுகள் மீறப்படாமல் எதை வேணுமென்றாலும் எதற்குள் பொருத்தி செய்யக்கூடிய, அதற்காகத்தான் நாம இப்ப பரதநாட்டியம் படிக்கிற நேரம் மோகினி படிக்கிறோம், கதக் படிக்கிறோம், கதகளி படிக்கிறோம். இதெல்லாம் எதற்கு படிப்பது என்று சொல்லி சொன்னால் வருகின்ற காலங்களில் நாம் ஒரு நடனத்தை தயாரிக்கும் போது, ஒரு நடனத்தை நாங்கள் ஒரு நிகழ்ச்சியாக கொடுக்கும் போது அதற்குள் எந்த புதிய விடயங்களை நம் மரபுகள் மீறப்படாமல் இணைக்க முடியும் என்பதை சிந்தித்து நாம் அந்த இடத்திற்கு அந்த மேடைக்கு ஏற்றபடி, அதாவது மக்கள் ரசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அதே நேரம் மரபுகள் மீறப்படக்கூடாததாகவும் இருக்க வேண்டும். பிரேமினியை பொறுத்தவரையில் பார்த்தீங்களா என்று சொல்லி சொன்னால் பிரேமினி ஒரு எல்லா வகையான நடனங்களையும் ஆடக்கூடிய ஒரு திறமைசாலி. அதனால் தான் பிரேமினி ஒரு நடனத்தில் உச்சநிலைக்கு போக வேண்டும் என்பதில் பிரேமினியை விட நான் அதிகமாக இருக்கின்றேன். மிகவும் அக்கறையுள்ள குருவாக இருக்குங்கள். பிரேமினி, நீங்கள் பல மேலத்தைய நடன வடிவங்களும் கூட உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. பரதக்கலையிலும் அரங்க பிரவேசம் கண்டிருக்கிறீர்கள். இந்த வகையில் எந்த நடன வகை உங்களுக்கு கூட மன நிம்மதியை தருகின்றது, ஒரு எழுச்சியை தருகின்றது இந்த நடனங்களை ஆடும் பொழுது? கண்டிப்பாக பரதநாட்டியம் தான் சொல்லணும். பரதநாட்டியத்தில் நான் சொன்ன மாதிரி கலாச்சாரம், நிறைய பண்புகள், நிறைய பக்தி, குரு பக்தி எல்லாமே சேர்ந்துருக்கிறதால அது என்னோட ஒரு கலந்த ஒரு விஷயமா இருக்குது. மற்ற டான்ஸ் ஸ்டைல்ஸ் எல்லாம் நான் ரசித்து செஞ்சாலும் இதை முழுமையாக கற்றுக்கணுன்ற ஒரு
ஒரு தீர்மானத்தில் இருக்கிறேன். உங்களுடைய அரங்கேற்றம் எப்படி நடைபெற்றது? எப்படி நீங்கள் பிரேமனுடைய அரங்கேற்றத்தை நீங்க ஒழுங்கு செய்யுங்கள்? இது ஒரு மார்க்கம் இருக்கும் இல்லையா? ஆமாம், அது என்னென்ன வகையான உருப்படிகள்? சாதாரணமாக பரதநாட்டிய உருப்படியில் இருக்கக்கூடிய ஆளாரிப்பு, ஜதிஸ்வரம், சப்தம், வர்ணம், பதம், கீர்த்தனம், தில்லானா அது அனைத்தும் சேர்க்கப்பட்டிருந்தது. அதே நேரம் பிரேமினி ஆசைப்பட்டார் ஒரு பாம்பு நடனத்தை செய்ய வேண்டும் அப்படி என்பது பிரேமினியின் ஆவாவாக இருந்தது. ஆனால் பிரேமினி எல்லா வகையான நடனமும் ஆடுவார் என்பது உலக தமிழர்களுக்கு தெரியும். அதே நேரம் பரதநாட்டியத்தில் அவர் எந்த அளவுக்கு ஆடுவார் என்பதை நான் அரங்கேற்ற நிகழ்வில் தான் நான் அவரை நிரூபிக்க வேண்டும். அது எனக்கு ஒரு சவாலாக வேறு இருந்தது. நிச்சயமாக அரங்கேற்றம் என்பது ஒரு குருவுக்கும் உரிய உங்களுடைய நாலேஜை, உங்களுடைய அறிவை வெளிப்படுத்துவதற்கு, உங்களுடைய திறமையை ஒன்றாக காட்டுவதற்கான ஒரு தளம் தான் இல்லையா? அதே நேரம் பிரேமினிக்கு பார்த்தேன், பிரேமினியின் அந்த பரதநாட்டியம் எந்தெந்த உருப்படிகள் பிரேமினிக்கு சரியாக பொருந்தும் என்பதை நான் தேடி எடுத்தேன். அதற்கேற்ற உருப்படிகளை நெறிப்படுத்தி கொண்டு வர்ற சமயத்தில் பாம்பு நடனம் ஒன்று அவசியம் இல்லை அப்படி என்பது எனக்கு தோன்றியது. அதனால் மார்க்கத்தில் என்ன இருக்கின்றதோ அந்த மார்க்கங்கள் மரபுகள் மீறப்படாத அளவில் எனது பரதநாட்டிய இது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே செய்த அனைத்து நடனங்களிலும் மார்க்கம் மரபுகள் மீறப்படாத பரதநாட்டிய நிகழ்வாகத்தான் இருக்கு. பரதநாட்டிய அரங்கேற்றங்களில் இப்படி நீங்கள் கூறியது போல மார்க்கத்துக்குள் வராதவையாக அந்த பாம்பு நடனங்கள் அல்லது கிராமிய நடனங்கள் இருக்கின்றனவா என்றுதான் கூற வேண்டும். அது சில நேரம் அந்த சிறு பிள்ளைகளை எடுத்து செய்கிற நேரமோ அல்லது வேறு பெற்றோர் அல்லது பிள்ளைகள் ஆசைப்படுகின்ற நேரமோ அந்த நடனங்களை சேர்த்து கொள்வது தவறு இல்லை, தவறு என்று கூற முடியாது. அது சேர்த்து கொள்வதும் சேர்த்து கொள்ளாதும் அந்த செய்கிற பிள்ளையோடதும் நட்டுவனம் பண்ற ஆசிரியரோட முடிவுகள் தான் இருக்கும். அரங்கேற்றம் என்பது ஒரு மாணவருக்கு முக்கியம் நினைக்கிறீங்களா? அரங்கேற்றம் என்பது அனைத்து மாணவர்களுக்கும் முக்கியம் என்பது இல்லை. ஆனா எல்லா மாணவர்களுக்கும் ஆசை இருக்கும். அந்த நடனத்தை பயிலும் போது அந்த பிள்ளையோட கடைசி நோக்கம் கண்டிப்பா நான் பரதநாட்டியத்தில் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்பது பெற்றோருடைய ஆசையாகவும் இருக்கும், பிள்ளையோடைய ஆசையாகவும் இருக்கும். ஆனால் அது அனைத்து மாணவர்களுக்கும் அது பொருந்துவதில்லை. ஆனால் யாருக்கு அவசியம் என்று பார்த்தீங்களா சொல்லி சொன்னால், இந்த நடனத்தில் ஒரு உச்ச நிலையை அடைய வேண்டும், ஒரு உன்னத நிலைக்கு போக வேண்டும், தான் ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த மாணவிக்கு கண்டிப்பாக அரங்கேற்றம் ஒரு ஏனென்று கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த அரங்கேற்றம் அவருக்கு பல பயிற்சிகளை கொடுக்கின்றது. அந்த அரங்கேற்றத்தின் போது அவர் பிரத்யோகமாக நேரத்தை ஒதுக்குகின்றார், பிரத்யோக பயிற்சிகள் பெறுகின்றார், பிரத்யோகமாக பக்கவாத்திய கலைஞர்களுடன் ஈடுபடுகின்றார். இதை எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அவர் எதிர்காலத்தில் அவருடைய மாணவருக்கோ அல்லது வேற எந்த ஒரு நிகழ்ச்சி செய்வதற்கு இது ஒரு முக்கிய ஒரு பங்களிப்பை அந்த நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கும். மிகவும் அழகாக சொன்னீங்கள். ஏன் அந்த அரங்கேற்றம் முக்கியம் பெறுகின்றது ஒரு மாணவருக்கு என்பது, அதை பற்றி இன்னும் நிறைய தொடர்ந்த கேள்வி இருக்கு. அதற்கிடையில பிரேமினி, நீங்களும் உங்களுடைய அரங்கேற்றத்துல நீங்க விரும்பி செய்த ஒரு நடன அமைப்பு நாங்கள் பார்க்க போறோம். என்ன போடலாம்? வர்ணத்துல ஒரு கட்டம் பார்க்கலாம். வர்ணம் எப்படி செய்திருந்தாங்க? நான் அரங்கேற்றத்தில் செய்த உருப்படிகளுக்குள்ளேயே எனக்கு பிடித்தமான உருப்படி வர்ணமாகத்தான் இருந்தது. சண்முகப்பிரியா ராகத்தில் அமைந்த ஒரு வர்ணத்தை இவருக்கு எடுத்திருந்தேன். ஏனென்றால் இவருக்கு மிகவும் முகபாவங்கள், அந்த சஞ்சாரிகள் செய்யக்கூடிய அந்த தன்மை மிகவும் அதிகமாக இருந்தது. அதிலிருந்து முக்கியமாக சில பகுதிகளை நான் எடுத்திருந்தேன். அந்த துயில் உரிகிற அந்த மாதிரியான ஒரு இவைக்கு பொருத்தக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் அந்த மாதிரியான விஷயங்களை நான் மிகவும் ஈடுபாடாக செய்வேன். அப்போ அந்த ஒரு ஸ்டோரியை வைக்க கொடுத்திருந்தேன். மிகவும் அருமையாக செய்திருந்தேன். எனக்கு பிடித்த உருப்படிகளுள், எனக்கு அரங்கேற்றத்தை செய்த உருப்படிகளுள் வர்ணம் மிகவும் பிடிக்கும். நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சது எங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாப்பம் பிரேமினுடைய அந்த வர்ண பகுதியை.
நேர்களை இன்றைய குருவும் நானும் நிகழ்ச்சியில் நாட்டிய கலைமணி பிரதீஷ்குமார் அவர்களோடு அவர்களுடைய சிஷ்யை பிரேமினி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்ல இருக்கின்றோம். அந்த இடைவெளியை தொடர்ந்து அவர்களுடைய தொடர்ச்சியான அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நேர்களை மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் குருவும் நானும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய குருவும் நானும் நிகழ்ச்சியில் பிரதீஷ்குமார் தன்னுடைய வித்தியாசமான நாட்டிய அனுபவத்தை, மாணவர்களுடனான தன்னுடைய கற்பித்தல் அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உங்களோடு நாங்கள் இந்த இடைவேளைக்கு முதல் அரங்கேற்றம் தொடர்பாக, அரங்கேற்றத்தின் முக்கியத்துவம் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அரங்கேற்றத்துக்கு வயதெல்லை ஒன்று இருக்கின்றதா, அல்லது நாட்டியம் பயில்வதற்கு மாணவர்களுக்கு ஒரு வயதெல்லை இருக்கின்றதா? நாட்டியம் பயில்வதற்கு வயதில்லை கிடையாது, அரங்கேற்றத்துக்கும் வயதில்லை கிடையாது. ஏன்னு சொல்லிங்கன்னா நாட்டியம் அந்த பிள்ளைக்கு ஆரம்பிக்கணும் என்று சொல்லி சொன்னா அந்த பிள்ளை எப்போ அந்த பிள்ளை அந்த அறிவு, அந்த காடை தட்டக்கூடிய அறிவு எப்போ அந்த பிள்ளைக்கு வருகுதோ, அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் எப்போ அந்த பிள்ளைக்கு வருகுதோ அந்த வயசுல இருந்தே அவங்க நடனத்தை பயில ஆரம்பிக்கலாம். சிறு பிள்ளைகளுக்கு சரி, நீங்கள் கூறியது போல எப்போ அவர்களுக்கு அந்த பக்குவம் வருதோ, சிறு பிள்ளைகளில் தாளக்கட்டுக்களை உணர்ந்து கொள்வதற்கும் அல்லது அந்த அவர்களுக்குரிய அந்த உறுதிநிலையை அந்த உறுதியாக பெற்றுக்கொள்வதற்குமான தகுதியை அவர்கள் பெறுவார்களாக இருந்தால் அவர்கள் நடனத்தை பயில்கலாம். ஆனால் வயது சென்றதன் பிற்பாடு, தாங்கள் ஒரு காலத்தில் தங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று பிற்பட்ட காலத்தில் நினைத்து அந்த பரத கலைக்குள் நுழையும் பொழுது அவர்களுக்கான உடல்நிலை எவ்வளவுக்கு இசைந்து கொடுக்குமா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கின்றது. நீங்கள் என்ன சொல்வீர்கள்? உடல்நிலை இசைந்து கொடுக்குமா என்பது ஒரு கேள்வியாக இருந்தாலும் மிகவும் அருமையான ஒரு கேள்வி. ஏன்னு சொன்னால் அது அவர்களுடைய மனப்பக்குவத்தையும் பொறுத்திருக்கின்றது. அதாவது ஒருத்தர் இதை செய்ய முடியும் அப்படி என்று நினைத்தாங்கள் என்று சொல்லி சொன்னால் அதை எந்த வழியிலையும் செய்யக்கூடிய மன தைரியத்தை எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அதற்கு அவர்களுடைய உடல் அமைப்பை அவர்கள் தயார்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அவர்கள் தயார்படுத்தி கொள்ளலாம். உதாரணமாக நான் நினைக்கின்றேன், இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், வயது அரங்கேற்றம் செய்வதற்கு ஒரு வயது இல்லையோ அல்லது நடனம் பயில்வதற்கு ஒரு வயது இல்லையோ கிடையாது என்பதற்காக நான் கூறுகின்றேன். நான் சமீபத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடனத்துறையில் முதுகலை பயிற்சியினை முடித்திருந்தேன். அங்கு போயிருந்த போது என்னுடன் முதுகலையில் ஒருவர் 2ஆம் ஆண்டில் பயின்று கொண்டிருக்கின்றார். நடனத்தில். அப்ப அவருடன் நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவரோட வயசு அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அவருக்கு 65 வயசு. அப்ப அவர் என்னுடன் இருந்து முதுகலையில் பயிற்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அப்ப எனக்கு அவருடைய ஈடுபாடு வந்தது. அப்ப அவருடன் நான் பேசிக்கொண்டிருந்த போது அவர் ஒரு வங்கியில் முகாமையாளராக இருந்து அந்த வங்கியிலிருந்து தான் ஓய்வு பெற்றதன் பின்னர் தான் சும்மா இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணத்தில் தான் போய் நடனத்தை பயில வேண்டும் என்பதற்காக ஒரு நடன ஆசிரியரிடம் போய் நடனத்தை பயின்று தனது 60வது வயசில் நடன அரங்கேற்றத்தை பூர்த்தி செய்து பின்னர் 65வது வயசில் தனது முதுகலை படிப்பினையும் நடனத்துறையில் பூர்த்தி செய்து இன்று என்னுடன் அவர் வெளியில் வந்தார். அப்ப இதை பார்க்கும்போது நடனம் அரங்கேற்றம் செய்வதற்கோ அல்லது நடனத்தை பயில்வதற்கோ ஒரு வயது எல்லை கிடையாது என்பது எனது கருத்து. அத்தோடு அவர்களது மனப்பக்குவத்தை பொறுத்திருக்கின்றது. அவர் இதில் கலாநிதி பட்டம் பெற வேண்டும் என்னும் நோக்கத்தோடு போய்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு அவர் அந்த நடனத்தை பயில வேண்டும், நடனத்தை ஆட வேண்டும். அப்போது வயது எல்லை கிடையாது என்பது எனது கருத்து. மிகவும் அதிசயமான ஒரு அனுபவத்தை நீங்க பகிர்ந்து கொண்டீங்கள். 65 வயதிலும் இப்பொழுது உங்களுக்கு நிறைய வயது போன ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் கிடைக்க போறார்கள் என்று நினைக்கிறேன். உங்களுடைய அந்த உறுதிமொழிக்கு எங்களாலும் முடியும் என்ற ஒரு சிந்தனை எல்லோருக்கும் வரக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் நம்ப முடியாமல் இருக்கு, ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும். மாஸ்டர் நேரடியாக கண்டிருக்கிறார் இல்லையா? இன்னும் ஒன்று கேட்கலாம். உங்களுடைய அரங்கேற்றங்களை நாங்கள் பொதுவாக பிரம்மாண்டமான மேடைகளில் தான் அரங்கேற்ற வேண்டியதாக இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல அரங்கேற்றம் ஒரு மாணவருக்கு முக்கியம் என்று சொன்னால் என்றது அழகாக விளங்கப்படுத்தியிருந்தீர்கள். இப்படியான பிரம்மாண்டமான இடங்களில் அரங்கேற்றங்களை செய்ய முடியாத மாணவர்கள் எவ்வாறாக தங்களுடைய அரங்க பிரவேசத்தை கொண்டுள்ளலாம்? ஏனென்றால் ஒரு கற்கைக்கு ஒரு நடனம் என்று வரும்பொழுது நாங்கள் ஒரு வெளிப்படுத்தல் வேணும், ஒரு அரங்கம் வேணும் இல்லையா? எப்படி அவர்கள் செய்யலாம்?
கண்டிப்பாக. அதாவது இரண்டு பகுதியினர் இருக்கின்றார்கள். ஒன்று தங்களுடைய புகழையும் அந்தஸ்தையும் தங்களுடைய கௌரவங்களையும் ஒரு அரங்கேற்றத்தின் மூலமாக இன்னும் மெருகூட்டிக் கொள்வதற்கு ஒரு பகுதியினர் இருக்கின்றார்கள். தங்களுக்கு அரங்கேற்றமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் தங்களுடைய ஆசைகளையும் திறமைகளையும் வைத்துக்கொண்டு அரங்கேற்றம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலும் சில மாணவர்கள் இருக்கின்றார்கள். பிரேமினிக்கு சகல வசதிகள் இருந்தாலும் சகல விடயங்கள் இருந்தாலும் நான் சில விஷயங்களில் மிகவும் அவதானமாக இருக்கின்றேன். அதாவது ஒரு பிள்ளையின் தாய் வந்து என்னிடம் அரங்கேற்றம் செய்ய என்று கேட்கின்ற போது அவர்கள் எந்த அளவில் செய்ய போகின்றார்கள், எந்த வசதியோடு செய்ய போகின்றார்கள் என்பதை நான் விசாரித்துக் கொள்வேன். அதே நேரம் அவர்கள் எந்த நோக்கத்துக்காக செய்ய போகின்றார்கள் என்பதை நாம் விசாரித்துக் கொள்ள வேண்டும். பிரேமினியோட நோக்கம் வந்து அரங்கேற்றம் செய்வது வந்து அவருக்கு வாழ்க்கையில் இது ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும், அவர் எதிர்காலத்தில் இதை ஒரு அனுபவமாக கொண்டு தான் செயல்பட வேண்டும் என்பது பிரேமினியோட அரங்கேற்றமாக இருந்தது. அதை நான் மையமாக வைத்து அவருடைய அந்த சகல விடயங்களிலும் நான் அந்த செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் அவதானமாக இருந்து அந்த அரங்கேற்றத்தை ஒரு எளிமையான முறையில் செய்து முடித்ததன் காரணம் அவருக்கு வேண்டியது அரங்கேற்றம் என்பது ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பிரேமினிக்கு அந்த அரங்கேற்றத்தை செய்தேன். அதே நேரம் ஒரு அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்னும் ஆசையோடு திறமையோடு இருக்கின்ற ஒரு பிள்ளை வந்து அரங்கேற்றம் செய்ய இயலாத குடும்ப சூழ்நிலையில் இருக்கின்ற நேரங்களில் அந்த குருவானவர்கள் கண்டிப்பாக அந்த மாணவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்கு எந்த வழிகளில் அதை பூர்த்தி செய்ய முடியுமோ அந்த யுத்திகளை அவர்கள் கையாள வேண்டும். அதே நேரம் ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு நிகழ்வாகத்தான் அரங்கேற்றத்தை செய்ய வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. அந்த பிள்ளை அரங்கேற வேண்டும் என்றும் ஆசைப்பட்டால் அந்த பிள்ளை ஒரு எளிமையான முறையில் எளிமையான இடங்களில் செய்வதற்கு எத்தனையோ இடங்கள் இருக்கின்றது. அதற்கு நாம் குருவானவர்களாக இருந்து கண்டிப்பாக நாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அது குருவானவர்களின் அந்த குரு என்ற ஒரு ஸ்தானத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை. நிச்சயமாக அழகாக ஒரு குருவினுடைய கடமையை கற்பித்தலுக்கு அப்பால் அவர்களை அரங்கில் பிரவேசம் செய்வதற்காக செய்ய வேண்டிய குருவினுடைய கடமையை அழகாக சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக ஒவ்வொரு குருமாரும் அதை செய்ய வேண்டும். செய்தால் எத்தனையோ நல்ல இலைமறைகாயாக இருக்கும், எத்தனையோ நல்ல கலைஞர்களை நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் அடையாளம் காணலாம். பிரேமினி, உங்களுடைய பற்றி மிகவும் உங்களுடைய குரு மிகவும் புகழ்ந்து மனம் நிறைந்து உங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கார். அப்படி ஒரு நல்ல மாணவி கிடைப்பதும் குருமாருக்குரிய அதிர்ஷ்டம் தான். அதே வேளையில் நல்ல குரு கிடைப்பதும் மாணவர்களுடைய நல்ல அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய அரங்கேற்றத்தில் நீங்கள் வர்ணம் எங்களுடைய இது பார்த்திருந்தோம். இன்னும் ஒரு நடனம் பார்க்கலாம். என்ன நடனம் மாஸ்டர், உங்களுடைய அனுமதியோடு? எனக்கு அடுத்த வர்ணத்துக்கு அப்பால் கீர்த்தனை, இவர் செய்த அந்த கீர்த்தனை மிகவும் பிடித்தமாக இருக்கும். அந்த கீர்த்தனையில் ஒரு பகுதியை பார்க்கலாம். கலைந்து தேவாமிர்தம் சுரந்து ராமேஸ்வரி அன்னையுடன் களிநடனம் இருந்து பூரத்தரம் கலைந்து தேவாமிர்தம் சுரந்து ராமேஸ்வரி அன்னையுடன் களிநடனம் புரிந்து ஆனாத கூத்தலும் ஆனந்தம் ஆனந்தமே. பிரேமினியினுடைய வர்ணம் கீர்த்தனையில நாங்கள் உங்களுடைய அரங்கேற்றத்திலிருந்து பார்த்தோம். இந்த அரங்கேற்றத்திற்கு பிற்பாடு இந்த பரதம் சார்ந்த உங்களுடைய அரங்க நிகழ்ச்சிகள் ஏதாவது செய்திருக்கிறீங்களா? இதுவரைக்கும் செய்ய இல்லை. நீங்கள் அரங்கம் நடனம் தொடர்பாக வேறு என்ன முயற்சிகள் செய்யுங்கள்? கற்பிக்கிறீங்களா அல்லது தொடர்ந்து கற்கிறீங்களா? நான் தொடர்ந்து பரதநாட்டியம் கற்றுக்கொண்டு வருகிறேன். அதே நேரத்தை கற்றுக் கொடுக்கறதும் உண்டு. யாருக்கு எங்கே கற்றுக் கொடுக்குறீங்க? உங்களுக்கு எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள்? எங்கே படிப்பிக்கிறீங்க? தமிழ் ஸ்கூல்
சாட்டர்டேஸில் படிப்பிக்கிறேன் நான் மில்டன் கெய்ன்ஸில். அதே நேரத்தில் லூட்டன்லையும் பழக்கிறேன் நான். தொடர்ந்து உங்களுக்கு உங்களுடைய ஒரு நோக்கு தூர நோக்கு ஒரு நல்ல பரதநாட்டிய கலைஞராக நல்ல ஆசிரியராக இருக்க வேண்டும். அப்படி கண்டிப்பாக கண்டிப்பா நானாக பதில் சொல்லிவிட்டேன். நல்ல உங்களுடைய கற்பித்தல் முறைக்கு அப்பால் நீங்கள் பரதக்கலையை அரங்கேற்றம் வரை பிரேமினியை கொண்டு சென்றிருக்கிறீர்கள். அரங்கேற்றத்துக்கு பிற்பாடு உங்களுடன் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருப்பதாக பிரேமினி கூறுகிறார். என்ன கற்பித்தலை சொல்லிக் கொடுப்பீங்க? அதாவது அரங்கேற்றம் வரைக்கும் நாம் ஒரு மார்க்கத்தை தான் அடிப்படையான மார்க்கங்களை முடிக்கிறது. அதற்கு அப்பால் பார்த்தீர்கள்னு சொல்லி சொன்னால் நடனம் ஒரு கடல் போன்றது. அதற்குள் நிறைய விடயங்கள், நிறைய நுணுக்கங்கள், நிறைய தாளத்துக்குள் சம்பந்தப்பட்ட எத்தனையோ தியரியோட சம்பந்தப்பட்டது, ப்ராக்டிக்கலோட சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அதே நேரம் ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவ்வளவு இலகுவான ஒரு காரியம் அல்ல. அதே நேரம் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு இன்னும் நடனத்தை பயின்று அவர்கள் அந்த ஆசிரிய பணியை செய்கின்ற போது அவர்களுக்கான தேடல் இன்னும் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு ஆசிரியராக ஒரு மாணவியாக இருந்து நம்மளிடம் பயிலுகின்ற நேரத்தை விட ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு மாணவி வந்து நம்மளிடம் நடனத்தை பயிலும் போது அவர்களது கவனிப்பு வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் தான் ஒரு ஆசிரியர், தான் இனி தவறு விடக்கூடாது என்ற எண்ணம் அவருக்கு மனதுக்குள் இருக்கும். அந்த தேடல் வந்து, அதாவது நம்மள்கிட்ட கேட்கிற கேள்விகள் வந்து அவர் பிரேமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்கள்னு சொல்லி சொன்னால் தேடல் அதிகமாக இருக்கும். இது எப்படி மாஸ்டர், இது எப்படி மாஸ்டர், இதை எப்படி செய்ய முடியும், இது எங்க போய் முடியுது, இது என்ன மாதிரி முடியும், அப்படியான பல கேள்விகளை இந்த அரங்கேற்றத்தின் பின்னர் அவர் கேட்பதும் நான் அதற்கு பயிற்சிகளை கொடுப்பதும் ஒரு ஆசிரியராக அவரை ஒரு முழுமையான ஒரு ஆசிரியர் ஆக்கி அவரை ஒரு முழுமையான ஒரு நடன ஆசிரியராக மாற்ற வேண்டும் என்பது எனது ஆசையாக இருக்கின்றது. அதைவிட அவருக்கும் ஆசை அதிகமாக. கேள்விக்கு மேல் கேள்வி கணைகளை தொடுத்து மாஸ்டரை குழப்பி விட்டீங்களோ பிரேமினி? நடனத்துறையில் அப்படி கேள்விகள் எங்களுக்கு எழும் பொழுதுதான் எங்களுக்கான சிந்தனை விரிவாக்கம் அதிகரிக்கும், அதற்கான பதிலும் சரியாக கிடைக்கும். எங்களுக்கு என்னென்ன சந்தேகம் எழுகின்றதோ அதற்கான பதில் கிடைக்கும். ஒரு ஆண் நடன கலைஞர்கள் என்று பார்க்கும் பொழுது எனக்கு பலவிதமான வித்தியாசமான யோசனைகள், கேள்விகள் வரலாம். நிச்சயமாக உங்களிடம் அதுக்கு பதில் இருக்கும் நினைக்கின்றேன். பொதுவாக பார்த்தால் ஆண்களுடைய பங்களிப்பு பரதக்கலையை பொறுத்தவரை நிறையவே இருக்கின்றது. சிவபெருமானிலிருந்து ஆரம்பித்து தஞ்சை நால்வர்கள், இப்பொழுது அண்மை காலங்களில் அடையார் கே லக்ஷ்மணனில் இருந்து தனஞ்சயன் அவர்கள் உட்பட எத்தனையோ பேர் இந்த அருமையான புதுமையான உத்திகளை இந்த பரதக்கலைக்கு கொடுத்திருக்கின்றாங்க. உங்களை பொறுத்தவரை வரையில் ஒரு ஆண் நடன கலைஞராக நீங்கள் என்னத்தை சாதிக்க விரும்புறீங்க? என்ன படைக்கலாம், முயற்சிகளை செய்யலாம்னு யோசிக்கிறீங்க? ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நடனத்தில் வந்து ஆண்களுடைய பங்களிப்பு பெண்களை விட ஆண்களுடைய பங்களிப்பு அதிகமாகவே இருக்கின்றது. பரதமுனிவரிலிருந்து சின்னையா, பொன்னையா, சிவானந்தம், வடிவேலு, அதே இது வந்து கடைசியில் இன்று வரை தனஞ்சயன் சார், அடையார் லக்ஷ்மணன் சார் அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாகவே இருந்திருக்கின்றது. அது உலக அறிந்த விடயம். அதே நேரம் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சா கலைஞர் வேணானந்தம் சார் அல்லது சுப்பையா மாஸ்டர் அது போன்ற பல பேர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பங்களிப்பும் இலங்கையிலும் இருக்கின்றது. அதே போன்று உலகளாவிய ரீதியில் இன்று நடனத்துறையை பார்த்தீர்கள்னு சொன்னால் பெண்களும் செய்கின்றார்கள், ஆண்களும் செய்கின்றார்கள். ஆண்களும் பெண்களும் இணைந்து செய்கின்ற போது ஆண்களுடைய நோக்கம், சிந்தனைகள், ஆண்களுடைய அந்த அமைப்பு வந்து கொஞ்சம் வேறுபட்டதாகவே இருக்கின்றது. அதாவது ஒரு கம்பீரம், ஒரு லாஸ்யம் தவிர்ந்த கம்பீரமான அவர்களுடைய அமைப்புகள் அவ்வாறாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய நீங்கள் கூறும்பொழுது ஒரு ஆண்கள் கற்பித்தல் பரதக்கலையை கற்பிக்கும் பொழுது அங்கு லாஸ்யம் குறைவாகவும் கம்பீரம் அதிகமாகவும் இருக்கும் சொல்லுங்க. உங்களுடைய மாணவர்களுக்கு அந்த தாக்கம் வரக்கூடிய மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக. அதாவது ஆண்கள் பயிற்சியை கொடுக்கின்ற போது பெண்களிடம் ஆண்கள் பயிற்சி எடுக்கின்ற போது அந்த லாஸ்யத்தன்மை ஆண்களிடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் ஆண்கள் பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற போது அவர்களுடைய அந்த லாஸ்யம் அப்படியே இருக்கும். அதே நேரம் அவர்களுடைய அந்த கம்பீரத்தன்மை, அவர்கள் ஆடுகின்ற அந்த திறன், அந்த தன்மை வந்து அதிகமாக இருக்கும். என்னென்று சொல்லி சொன்னால் அவர்கள் பயிற்சி வைக்கின்ற முறையும் அவர்களோட பேசுகின்ற முறையும் அவர்கள் பயிற்சியை கொடுக்கின்ற முறையும் ஒரு வன்மையான செயற்பாட்டில் தான் இருக்கும். அதே நேரம் அவர்கள் பயிற்சியில் எந்த விதமான லாஸ்யத்தன்மையில் எந்த விதமான மாற்றங்களும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அவர்களுடைய அந்த நடன பயிற்சி மிகவும் உறுதியானதாக இருக்கும். உறுதியாக பல ஆசிரியர்களை நான் கண்டிருக்கின்றேன். ஆண் நாட்டிய ஆசிரியர்களிடம் கற்றுக்கொண்ட பெண் நாட்டிய கலைஞர்களுடைய அந்த போஸ்டர்ஸ்
ஒவ்வொரு நிலைகளும் நடனத்துக்குரிய நிலைகளும் எவ்வளவு உறுதி நிலையாக இருந்தது, அதே போல் அந்த லாட்சியங்களையும் அவர்கள் எவ்வாறு தெளிவாக வெளிப்படுத்தார்கள் என்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பிரேமினிக்கும் அப்படியான நிலை வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்பதற்கு முதல், பிரேமினி, உங்களுடைய நடனத்தில் நீங்கள் என்னத்தை சாதிக்க விரும்புகிறீங்க பரதக்கலையில்? பரதக்கலையில் சாதிக்க விரும்புவது இப்போதைக்கு மாஸ்டர் எப்படி இருக்கிறாரோ, எப்படி வளர்த்து விடுறாரோ, என்ன எப்படி வளர்த்து விடுறாரோ, அதுபோல் ஒரு குரு எப்படி இருக்கணும், என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு இருக்கணும், அந்தளவுக்கு நான் அந்த நிலைக்கு வரணும். நிறைய பேர் நான் வளர்த்து விடணும். சுத்தமான பரதநாட்டியத்தை கற்றுக் கொடுக்கணும். நல்ல தெளிவான சிந்தனை. ஆனால் நீங்கள் எப்படி யோசிக்கிறீர்கள் பிரேமினி? உங்களைப் போலவே கேட்க வேணுமா அல்லது உங்களை விட இன்னும் ஒரு அடி பாய வேணுமா? என்னை போல அல்ல, என்னை விட இன்னும் 10 மடங்கு பாயக்கூடிய சக்தி பிரேமினிக்கு இருக்கின்றது. அது எல்லாருக்கும் அமையக்கூடியது அல்ல, அவருக்கு அமைந்திருக்கின்றது. அதை சரியான முறையில் அவர் எடுத்து அதை சரியான ஒரு வழிகாட்டலில் அவர் சென்றால் என்னை விட 10-100 மடங்கு அவர் அதிகமான சாதனைகளை படைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படி அந்த சாதனைகளை படைக்க வேண்டும் என்பது எனது ஆசை. அந்த ஆசீர்வாதம் அவைக்கு எப்பவும் இருக்கும். நிச்சயமாக பிரேமினி, குருவுக்கு நிறையவே நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர்கள். அதே போல் குருவும் உங்களுக்கு நிறையவே ஆசிகளையும் உற்சாகத்தையும் உறுதியையும் தந்து கொண்டே இருக்கின்றார். உங்களுடைய இந்த பரதக்கலை தொடர்பான பணிகள், இந்த புலம்பெயர்ந்த சூழலில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய பள்ளிக்கூடம், அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஜெயாஞ்சலி இன்டர்நேஷனல் என்ற நிறுவனமாக அதனை 2003ஆம் ஆண்டு இலங்கையில் நிறுவியிருந்தேன். அது இப்போ 2009ஆம் ஆண்டு நான் இங்கிலாந்துக்கு முதலாக வந்திருந்தேன். வந்தவுடனேயே எனது நடன வகுப்புகள் எல்லாம் ஈஸ்ட் கிரின்ஸ்டட், குரோலி, குரோய்டன் போன்ற இடங்களில் நான் ஆரம்பித்து விட்டேன். இப்போது ஓரளவுக்கு போதிய அளவு மாணவர்கள் இருக்கின்றார்கள். பிரேமினி போன்ற திறமையான மாணவர்களும் இருக்கின்றார்கள். அதே நேரம் எனது பணிகள் அதை இங்கே கலைக்காவிரி காலேஜ் UK என்கின்ற அந்த நிறுவனத்தில் நான் பகுதி நேரமாக வேலை பார்க்கின்றேன். அதனை நிர்வகிக்கின்றவர் திருவாளர் பெர்னார்ட் கில்ரோய் என்கின்ற ஒரு இங்கிலாந்து பிரஜை அதனை நிர்வகிக்கின்றார். இந்த இங்குள்ள அரச பாடசாலைகளில் எனது பயிற்சியினை, அதாவது நான் சிறப்பு பயிற்சிக்காக டெல்லி, பாம்பே, பூனே போன்ற இடங்களில் சென்று அங்கு கிரியேட்டிவ் மூவ்மெண்ட் அந்த சப்ஜெக்டை நான் படித்து கொண்டு வந்து இங்கிருக்கின்ற அரச பாடசாலைகளில் எனது பணிகளை செய்து கொண்டிருப்பதோடு பரதநாட்டிய பயிற்சியும் வேறையாக நடந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் சந்தோஷமான விடயமாக இருக்கின்றது இந்த கிரியேட்டிவ் மூவ்மெண்ட். அது உங்களுடைய பரதக்கலை உங்களுக்கு அது இன்னும் நிறையவே சந்தர்ப்பங்களை அமைத்திருக்கும் இல்லையா? கிரியேட்டிவ் மூமெண்ட் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பரதக்கலை இன்னும் உங்களுக்கு உங்கள் உடல் அமைப்புக்கு எப்படி வடிவமைத்திருக்கின்றது? இலகுவாக இருக்கும். அதனை பயிற்சியாக நான் சென்ற போது எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு சென்றேன். எந்த வகையில் இது அமைய போகின்றது, எனக்கு அது புதிதாக இருந்தது. அங்கு சென்ற போது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். நான் எதிர்பார்த்ததை விட அங்கு இலகுவாக இருந்தது. எல்லாமே பயிற்சிகள் எல்லாமே பரதநாட்டியத்தோடு, அதாவது பேசிக் அந்த அடவுகளோடு சம்பந்தப்பட்ட அந்த இதாகத்தான் இருந்தது. அதனை இலகுவாக பயிற்சியில் கிரியேட்டிவ் மூவ்மெண்ட் முக்கியமாக என்னத்தை சொல்ல வருது? எப்படியான நடன அமைப்பாக இருக்கு? அதாவது ஒரு உறுதித்தன்மை, நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்க வேணும். அதே தவிரம் நம்முடைய சிந்தனைகள் வித்தியாசமாக இருக்க வேண்டும். நாம் ஒரு காரியங்களை செய்கின்ற போது வித்தியாசமான சிந்தனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருடைய நாங்கள் எடுக்கின்ற வகுப்பு தரத்திற்கு ஏற்ப நாங்கள் அதனை அமைத்து கொண்டு செல்ல வேண்டும். மிகவும் ஒரு நடனக்கலைஞர் இன்னும் ஒரு புது வடிவத்தை கேட்டுக்கொள்ளும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அதை எப்படி என்று பார்ப்பதற்கான ஒரு ஆசை எனக்கு இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு மேடை நிகழ்வு செய்யும் பொழுது நிச்சயமாக எனக்கு அறிவிப்பீர்கள் நினைக்கின்றேன் இல்லையா? இதைவிட ஒரு நடன ஆசிரியர்கள் குழுவாக இயங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த புலம்பெயர் சூழல் இருக்கின்றதா? பொதுவாக ஆசிரியர்கள் இணைந்து ஒரு படைப்பை செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது? கண்டிப்பாக இருக்கின்றது. நான் அதற்குரிய ஏற்பாடுகளை இப்போது இலங்கையில் செய்து கொண்டிருக்கிறேன். நான் 2003ஆம் ஆண்டே எனது நிறுவனத்தின் ஊடாக விருது வழங்கும் விழா என்கின்ற ஒரு நிகழ்ச்சியினை ஆரம்பித்து இலங்கையில் உள்ள புகழ்பெற்ற நடன ஆசிரியர்களான சாந்தினி சிவனேசன், வாசுகி ஜெகதீஸ்வரன் போன்ற திறமையான வயது முதிர்ந்த தேர்ச்சி பெற்ற நடன ஆசிரியர்களை நான் ஒவ்வொரு வருடங்களும் அழைத்து கௌரவித்துக் கொண்டிருக்கின்றேன். அதனை கடந்த ஆண்டு நான் 2011ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் குராய்டன் ஃபேர்ஃபீல்ட் ஹாலில் அந்த நிகழ்ச்சியை ஆயத்தப்படுத்தியிருந்தேன். அந்த நேரம் இலங்கையிலிருந்து நான் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை. யூரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து
நடன ஆசிரியர்களையும் நான் இங்கு வரவழைத்து அவர்களை கௌரவித்திருந்தேன். அதே போன்று 2013ஆம் ஆண்டு என்னுடைய 10வது ஆண்டு விழாவாக அமைகின்றது. அந்த நிகழ்ச்சியில் உலகில் உள்ள நடன ஆசிரியர்கள் அனைவரையும் இங்கு வரவழைப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் பூர்த்தி செய்த நிலையில் இருக்கின்றேன். அவர்கள் அனைவரும் இங்கு வருவார்கள். இணைந்து பல நிகழ்ச்சிகளை செய்வதற்குரிய ஏற்பாடுகளும் எனது நிறுவனத்தின் ஊடாக நடந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அனைத்து நடன ஆசிரியர்களையும் ஒன்றாக பார்க்கும்போது அவர்களுடைய வித்தியாசமான ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு தனித்துவமான திறமைகள் இருக்கும் இல்லையா? அந்த திறமைகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரே இடத்தில் பார்க்கும் சந்தர்ப்பத்தை நீங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவீர்கள் என்று நிற்கின்றேன். எதிர்காலத்தில் ஏதாவது திட்டங்கள் இருக்கின்றதா? ஆமாம், எனக்கு இருக்கின்றது. என்னென்றால் நான் வேலை செய்கின்ற இந்த கலைக்காக UK நிறுவனமானது ஒரு சேரிட்டி நிறுவனமாக இருக்கின்றது. அந்த நிறுவனம் பல உதவிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இந்தியாவுக்கும் இருக்கின்றது, இலங்கைக்கும் இருக்கின்றது. அப்போ நான் அந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி இலங்கை மாணவர்களுக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய நடன சம்பந்தமான மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அது சார்ந்த உதவிகளை செய்வதற்கு நான் ஆசையாக இருக்கின்றேன். ஏற்கனவே நான் சில விடயங்களை சில பாடசாலைகளுக்கு நான் பூர்த்தி செய்திருக்கின்றேன். அது கடந்த ஆண்டுகளில் நடைபெற்றது. இப்போது அது சம்பந்தமான வேலைகளை ஒரு உயர்கல்வியாக இருக்கட்டும் அல்லது நடனத்துக்கு நாம் செய்யக்கூடிய உதவியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு தடை இருக்க வேண்டும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அது செய்கின்ற உதவிக்கு ஒரு பெறுமதி இருக்க வேண்டும். அந்த பெறுமதியினை நான் இப்போது இலங்கையில் ஒரு பரீட்சையாக நான் அதனை நிகழ்ச்சியாக பரீட்சை நிகழ்வாக நான் ஏற்பாடு செய்திருக்கின்றேன். அதை அகில இலங்கை ரீதியாக சாந்தினி சிவனேசன் அவர்கள் அகில இலங்கை ரீதியாகவும் மாகாணங்கள் ரீதியாக ஒவ்வொரு மாகாணத்திலும் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த திறமையான நடன ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த நடன மாணவர்களை பரீட்சையினை நடத்தி அதன் பெறுபவர்களை எனக்கு அனுப்பும் பட்சத்தில் அந்த பெறுபவர்களின் ஊடாக நான் செய்கின்ற உதவிகள் அந்த பெறுபவர்களின் ஊடாக அந்த மாகாணத்துக்கு அந்த மாவட்டத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் அந்த நடன ஆசிரியர்களுக்கும் போய் சேரக்கூடியதாக இருக்கு. நீங்கள் உங்களுடைய பரதக்கலைக்கு ஆற்றும் பணி மகத்தான பணி என்றுதான் சொல்ல வேண்டும். தனியாக புலம்பெயர் சூழலில் உங்களை சார்ந்தவர்களை மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுடைய தாயகத்தில் உள்ள அந்த கலை ஆர்வமிக்க கலை தேடல் மிக்க குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு நீங்கள் அந்த கலையை கொண்டு செல்லும் விதம் மிகவும் பாராட்டத்தக்கது. மிகவும் நன்றி உங்களுக்கு. அப்படியான சிந்தனையோடு பல மாணவர்களை உங்களோடு கூடாக மாணவர்கள் உருவாக்குவதோடு அவர்களுக்கான ஒரு ஒத்தாசையையும் நீங்கள் வழங்குறீங்க. பிரேமினி, நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். உங்களுக்கு யாருக்கு நீங்கள் பரதக்கலையில் ஒரு நடனக்கலையில் நீங்கள் ஏற்கனவே ஒரு சிறந்தவராக உங்களை நிரூபித்திருக்கிறீர்கள், நீங்கள் யாருக்கு இந்த நேரத்தில் உங்களை நினைவு கூறலாம், நன்றி கூறலாம் என்று நினைக்கிறீங்க? இந்த வாய்ப்பு நான் கண்டிப்பாக மாஸ்டருக்கு நன்றி சொல்கிறது தான் கடமைப்பட்டிருக்கேன். பெரியவர்கள் சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம்ன்ட்டு. ஒரு தாய் பிள்ளைகளுக்கு பாசமும் அக்கறை எல்லாம் காட்டுவாங்க, நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு தகப்பினார் பிள்ளைக்கு வாழ்க்கையில் தேவையான தன்னம்பிக்கை, லைஃப்பில் தேவையான ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. அது எல்லாமே ஒரு குருவிட்ட காண்பது ரொம்ப அதிர்ஷ்டக்குரிய விஷயம்தான். ஸோ இந்த நேரம் அவருக்கு அதுக்காக நன்றி சொல்கிறேன். அது ஒரு பாக்கியம். நீங்கள் இறுதியாக நீங்கள் பிரேமினி உண்மையில் உங்களுடைய இருவருடைய வார்த்தைகளிலும் இருந்து தெரிகின்றது எவ்வளவு ஆழமாக பரதக்கலையில் ஊண்டி இருக்கிறீர்கள். அதே போல் எப்படி நீங்கள் ஒரு நல்ல குருவாக இருந்து ஒரு நல்ல நாட்டிய மணியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல உறுதியான மனப்பக்குவத்தோடு செயலாற்றும் ஒரு குருவாக இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாட்டிய கலை கற்க விரும்பும் ஆண் கலைஞர்களுக்கு மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்? நடனக்கலையை கற்க விரும்பும் ஆண் நடன கலைஞர்கள், அதாவது நடனத்தை அவர்கள் போதிய அளவு அந்த நடனத்தில் பயிற்சியினை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆண் நடன கலைஞரிடம் பயில்வது நல்லது. இல்லாத சமயத்தில் பெண் நடன கலைஞர்களிடம் பயில்வதும் தவறு இல்லை. அவர்களிடம் பயிலும் போது பெண் நடன கலைஞர்கள் அவர்கள் ஆண்களுக்கு ஏற்றபடி சில விடயங்களை கற்றுக் கொடுக்க முயற்சி செய்தால் அது வரவேற்கத்தக்கது. அதே நேரம் ஆண்கள் அந்த மேக்கப் அதோட சம்பந்தப்பட்ட விடயங்களை தவிர்த்து கொஞ்சம் நடனத்தில் கொஞ்சம் ஸ்திரமான நடனத்தினை பயிற்சியினை பெற்று அதில் முதிர்ச்சியும் பெற்று வந்தார்கள் என்று சொன்னால் நல்லது. அதே நேரம் ஒரு மேடை நிகழ்ச்சியாக ஆடுவதற்கு விருப்பப்படுகின்ற மாணவர்கள் ஆடலாம். அதே நேரம் அதை ஒரு முழு நேரமாக எடுக்கின்றவர்கள் கண்டிப்பாக ஒரு குறிக்கோளுடன் அவர்கள் இந்த துறைக்குள் வர வேண்டும். அப்படி வந்தால் மாத்திரம் அவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு நல்ல இடத்திற்கு
ஒரு உச்சநிலையை போவதற்கான அவ்வளவு வாய்ப்புகளும் இருக்கின்றது. நடனம் பயில்கின்றவர்கள் வரவேற்கத்தக்கது. அதனை பயிலும் போது ஒரு உறுதியான ஒரு கொள்கையோடு பயில வேண்டும். மிகவும் சந்தோஷம். உங்களுடைய கருத்துக்கு ஆழமான நல்ல கருத்துக்களை இன்றைக்கு எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள். பிரேமினி, உங்களுடைய குருவோடு இன்றைய எங்களுடைய குருவும் நானும் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும், எதிர்காலத்தில் நல்லொரு நாட்டிய தாரகையாக மிளிர வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். அதே நேரம் குரு நாட்டிய கலைமணி பிரதீஷ்குமார் அற்புதமான ஆழமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய நாட்டிய சேவையும் பணியும் தொடர வேண்டும், அதற்கு இறைவனுடைய ஆசி என்றும் இருக்கும் என்று கூறி நன்றி கூறுகின்றேன். உண்மையில் இது நான் தீபம் டிவிக்கும் எனக்கு மிகவும் நெருங்கிய உறவு முறைகள் இருக்கின்றன. ஏனென்றால் ஏற்கனவே நான் செய்த நிகழ்வுகள் அனைத்துமே தீபம் டிவி ஊடாக விளம்பரப்படுத்தப்பட்டு தீபம் டிவியின் ஒத்தாசையுடன் தான் எனது வளர்ச்சி மேலோங்கி போய் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சிஷ்யோடு நான் ஒரு குருவாக வந்து இந்த இடத்தில் இந்த களத்தை அமைத்து தந்த தீபம் டிவிக்கும் எதிர்காலத்தில் என்னோடு தீபம் டிவியும் இணைந்து எங்களுடைய இந்த சேவையில் ஈடுபட வேண்டும் என்பதும் எனது ஆசை. நிச்சயமாக தங்களால் முடிந்த ஒத்தாசையை எங்களுடைய கலைஞர்களுக்கு வழங்க தீபம் தொலைக்காட்சி என்றும் பெண் நிற்பதில்லை என்றதை உங்களுக்கு உறுதியாக கூறிக்கொண்டு, நேர்களே, எங்களுடைய குருவும் நானும் நிகழ்ச்சியை இன்று அலங்கரித்தவர்களுடைய அற்புதமான அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இன்னும் ஒரு குருவும் நானும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இப்பொழுது அன்போடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். ரஜிதா சாம்.